ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு February 25, 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸை கலகலப்பா டிஸ்கஸ் பண்ண உங்க கூட இணைந்திருப்பது நான் உங்கள் நிலா. அண்ட் நான் சிபி. நாங்க ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளிவர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற எல்லா நியூஸும் ஸ்கோர் கிளிவர் டெலிகிராம் சேனல்ல இருக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டோட்டலா ஃப்ரீயா கிடைக்கும். ஆமா, மத்த சோர்சஸ் மாதிரி வளவளன்னு இல்லாம எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அது மட்டும் ரொம்ப கன்சைஸா இருக்கும். ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல மத்தவங்களை விட நாங்க தான் கெத்து. சமீபத்துல நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல கிட்டத்தட்ட 80% கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள் நம்ம மெட்டீரியல்ல இருந்து தான் வந்திருக்கு. எக்ஸாக்ட்லி. மற்ற டாப் கரண்ட் அஃபேர்ஸ் சோர்சஸ் மிஸ் பண்ண நிறைய கேள்விகளை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். எங்களோட ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அலசி ஆராய்ந்து கான்டென்ட்டை முடிஞ்ச அளவுக்கு கன்சைஸாக தர்றாங்க. மற்றவங்களை விட 5 மடங்கு கம்மியான கான்டென்ட், ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் சூப்பர். சேனலை ஜாயின் பண்ண லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ வாங்க இன்னைக்கான செஷனுக்குள்ள போகலாம். முதல் நியூஸ் நேஷனல் கேட்டகரியில இருந்து பயோ ஏஷியா 2026. தெலங்கானா சிஎம் ரேவந்த் ரெட்டி பயோ ஏஷியா 2026ஓட 23rd எடிஷனை தொடங்கி வச்சிருக்காரு. இது ஏஷியாவோட ஒரு பிரீமியர் லைஃப் சயின்சஸ் அண்ட் ஹெல்த் கேர் ஃபோரம் ஹைதராபாத்ல இருக்கிற ஹேடெக்ஸ் எக்ஸிபிஷன் சென்டர்ல நடந்துச்சு. ஆமா, இந்த குளோபல் சமிட்டை தெலங்கானா கவர்மெண்ட் தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க. இதோட தீம் ரொம்பவே கேட்சியா இருந்துச்சு. டெக் பயோ அன்லீஷ்ட், AI ஆட்டோமேஷன் அண்ட் த பயாலஜி ரெவல்யூஷன். டெக்னாலஜியும் பயாலஜியும் எப்படி ஒன்று சேருதுங்கிறது தான் ஃபோக்கஸ். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஹைதராபாத த வேக்சின் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க. வாவ், பிரியாணி கேபிட்டல் தெரியும், இப்போ வேக்சின் கேபிட்டலா? சரி, இந்த ஈவெண்ட்ல ஏதாவது அவார்ட்ஸ் கொடுத்தாங்களா? அஃப்கோர்ஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவை சேர்ந்த ப்ரொஃபசர் ப்ரூஸ் எல் லிவீனுக்கு ஜீனோம் வேலி எக்ஸலன்ஸ் அவார்ட் கொடுத்தாங்க. கேன்சர் ஜீன் தெரப்பில அவரோட பைனியரிங் ஒர்க்குக்காக இந்த அவார்டு. அது மட்டும் இல்லாம 5 ஸ்டார்ட் அப்ஸ்க்கு பயோ ஏஷியா 2026 இன்னோவேஷன் அவார்ட்ஸும் கிடைச்சது. சூப்பர். அடுத்த நியூஸ்க்கு போலாமா? பாரத் விஸ்டார் சிஸ்டம் லான்ச். யூனியன் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் இதை லான்ச் பண்ணியிருக்காரு. ராஜஸ்தான்ல இருக்கிற துர்காபுரால உள்ள ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் மேனேஜ்மெண்ட்ல இந்த லான்ச் நடந்திருக்கு. பாரத் விஸ்தார்னா என்னன்னு கேக்குறீங்களா? இது ஒரு AI driven பிளாட்ஃபார்ம். இது அக்ரிஸ்டாக்க இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், அதாவது ICARஓட ஃபார்ம் பிராக்டிஸ் பேக்கேஜஸ் கூட இன்டிகிரேட் பண்ணுது. இப்போ விவசாயிகளுக்கு ரொம்பவே சுலபம். எப்படி சுலபம்? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஃபார்மர்ஸ் பேசிக் ஃபோன்ல இருந்தே 155261 டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் மூலமா சர்வீசஸை ஆக்சஸ் பண்ணலாம். இதுல பாரதின்னு AI வாய்ஸ் அசிஸ்டன்ட் கூட இருக்கு. வெப் போர்ட்டலும் இருக்கு. சாட்பாட் சர்வீசஸ் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தில கிடைக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, அக்ரி ஸ்டாக்குங்கிறது விவசாயம் சம்பந்தப்பட்ட லேண்ட் ரெக்கார்ட்ஸ், ஃபார்மர் டீடைல்ஸ், கிராப் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒரே டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வர்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க். அண்டர்ஸ்டுட். இப்போதைக்கு எங்கெல்லாம் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல மகாராஷ்டிரா, பீகார், குஜராத் மற்றும் ராஜஸ்தான்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்ல அக்ரி கோஷ்னு ஒரு டிஜிட்டல் ரெபாசிட்டரியும் அன்வீல் பண்ணாங்க. இது விவசாய அறிவுக்கான ஒரு டிஜிட்டல் லைப்ரரி மாதிரி. நைஸ். அடுத்தது ஒரு மைல்ஸ்டோன் இவெண்ட். பாண்டட் லேபர் சிஸ்டம் அபாலிஷன் ஆக்ட் 1976 50 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேட் பண்றாங்க. ஆமா, 1976ல முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவங்க காலத்துல இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்தியால கொத்தடிமை முறையை ஒழிக்கிறது தான் இதோட நோக்கம். இந்த சட்டத்தோட இம்ப்ளிமெண்டேஷனை மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தான் நேஷனல் லெவல்ல பாத்துக்கிறாங்க. இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் கொத்தடிமை முறை ஒழிக்கப்பட்டு அவங்களோட கடன்கள் ரத்து செய்யப்பட்டு அவங்க சுரண்டல்ல இருந்து விடுவிக்கப்பட்டாங்க. கிரேட் மூவ். அடுத்து சில கேபினெட் அப்ரூவல்ஸ் பத்தி பார்க்கலாம். கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் CCEA ரயில்வே மினிஸ்ட்ரியோட 3 ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் அவுட்ல எவ்வளோ தெரியுமா? ₹9072 crore. அடேங்கப்பா! இந்த ப்ராஜெக்ட்ஸ் மூலமா மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், பீகார் மற்றும் ஜார்க்கண்ட்ல இருக்கிற 8 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இந்தியன் ரயில்வே நெட்வொர்க்கை 307 கிலோமீட்டர் அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்களா. அது மட்டும் இல்லாம குஜராத் மெட்ரோல கிஃப்ட் சிட்டியையும் ஷாப்பூரையும் கனெக்ட் பண்ற 3.33 கிலோமீட்டர் எக்ஸ்டென்ஷனுக்கும் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 1067.35 crore ரூபாய் செலவாகும். அடுத்து ஒரு மர்ஜர் பத்தின நியூஸ். பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன், அதாவது PFCயையும் REC லிமிடெடையும் மர்ஜ் பண்றதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. ஆமா, ஒரு 3 மெம்பர் ஹை லெவல் கமிட்டி அண்ட் ஒரு 3 மெம்பர் ஒர்க்கிங் குரூப். ஹை லெவல் கமிட்டில PFC CMD பர்மிந்தர் சோப்ரா, REC CMD ஜிதேந்திர ஸ்ரீவாஸ்தவா அண்ட் MOP ஜாயிண்ட் செக்ரட்டரி சஷாங்க் மிஸ்ரா இருக்காங்க. ஒர்க்கிங் குரூப் ஆன் மர்ஜர் மொடாலிட்டிஸ்க்கு பிரணவ் தயால் ஹெட்டா இருக்காரு.
ஓகே, அடுத்த நியூஸ் பவர் கிரிடுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் அதிகப்படுத்தியிருக்காங்க. மகாரத்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ்க்கான கைட்லைன்ஸ்க்கு ஏத்த மாதிரி யூனியன் கேபினெட் இந்த அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. கரெக்ட். இதன்படி பவர் கிரிட்டோட நெட்வொர்த்ல 15% கேப் அப்படியே தான் இருக்கு. ஆனா கம்பெனியோட பெர்மிசிபிள் எக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் பெர் சப்சிடியரிக்கு ₹5,000 crore இருந்து ₹7,500 crore உயர்த்தியிருக்காங்க. அடுத்து ஒரு பெயர் மாற்றம். நம்ம கேரள மாநிலத்தோட பேரை கேரளம்னு மாத்த யூனியன் கேபினெட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆமா, இனிமேல் காட்ஸ் ஓன் கேரளம்னு சொல்லணுமா? கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 3 படி இப்போ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இந்த கேரளா ஆல்டரேஷன் ஆஃப் நேம் பில் 2026 கேரளா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிக்கு அவங்களோட கருத்துக்காக அனுப்புவாங்க. பில் பாஸ் ஆகி பிரசிடென்ட் சம்மதம் கொடுத்ததும் கான்ஸ்டிடியூஷனோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூலை அமெண்ட் பண்ணி பெயர் மாற்றம் அஃபீஷியலா அமலுக்கு வரும். சூப்பர். அடுத்து ஒரு முக்கியமான பாலிசி. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் பிரஹார்னு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் நேஷனல் கவுண்டர் டெரரிசம் பாலிசி அண்ட் ஸ்ட்ராட்டஜியை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஜீரோ டாலரன்ஸ் அப்ரோச்சை ஃபார்மலைஸ் பண்ணுது. அதாவது தீவிரவாத தாக்குதல் நடந்த அப்புறம் ரியாக்ட் பண்றதுக்கு பதிலா ப்ரோஆக்டிவா இன்டெலிஜென்ஸ் வச்சு அதை தடுக்கிறது தான் இதோட நோக்கம். ஒரு பிரிவென்ஷன் ஃப்ரேம்வொர்க்கை இது உருவாக்குது. பிரிவென்ஷன் ஃப்ரேம்வொர்க்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு விரும்பத்தகாத சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறதுக்காக உருவாக்கப்படுற ஒரு ஆர்கனைஸ்டு சிஸ்டம் ஆர் செட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் பிரிவென்ஷன் ஃப்ரேம்வொர்க். இந்த பாலிசி பிரஹார்ன்ற ஆக்ரோனிமை பேஸ் பண்ணி 7 கோர் ஸ்ட்ராட்டஜிக் பில்லர்ஸை கொண்டிருக்கு. அது என்னன்னா பிரிவென்ஷன், ரெஸ்பான்சஸ், அக்ரிகேட்டிங் கெப்பாசிட்டிஸ், ஹியூமன் ரைட்ஸ், அட்டென்யூவேட்டிங் கண்டிஷன்ஸ், அலைனிங் எஃபர்ட்ஸ் அண்ட் ரிகவரி அண்ட் ரெசிலியன்ஸ். வாவ், ரொம்பவே டீடைல்டான ஒரு பாலிசி இது. சரி நண்பர்களே, ஒரு சின்ன பிரேக். இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எங்களுடைய இந்த முயற்சிக்கு உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். இந்த பாட்காஸ்ட்டை உருவாக்க நிறைய எஃபர்ட் எடுக்கிறோம். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற எங்க ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதுல கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை ரொம்ப சுலபமா மெமரைஸ் பண்ணலாம். ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக்கை யூஸ் பண்றோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிரேக் முடிஞ்சது. வாங்க எக்கானமி செக்ஷனுக்கு போலாம். கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் ரா ஜூட்டுக்கான மினிமம் சப்போர்ட் பிரைசஸ் MSP-ய 2026-27 மார்க்கெட்டிங் சீசனுக்கு அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆமா, ரா ஜூட் TD3 கிரேடுக்கான MSP ஒரு குவிண்டலுக்கு ₹5,925 ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை விட 61.8% ரிட்டர்ன் கொடுக்குதான். 2018-19 பட்ஜெட்ல சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை விட குறைஞ்சது 1.5 மடங்கு MSP இருக்கணுங்கிற கவர்மெண்ட் பிரின்சிபலை இது ஃபாலோ பண்ணுது. போன சீசனை விட இது ₹275 அதிகம். சூப்பர். இப்ப பேங்கிங் நியூஸ்க்கு வருவோம். NPCI சில பல இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. UPI ஒன் வேர்ல்ட் வாலெட்டை இப்போ 40க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த ஃபாரின் டெலிகேட்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, நியூ டெல்லியில நடந்த இந்தியா AI இம்பாக்ட் சமிட் 2026ல பார்ட்டிசிபேட் பண்ண டெலிகேட்ஸ்க்காக இது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஃபாரின் விசிட்டர்ஸ் இந்தியன் மொபைல் நம்பர் இல்லாம, பேங்க் அக்கவுண்ட் இல்லாம UPI பேமெண்ட்ஸ் பண்ண முடியும். செம்ம இல்ல? செம்ம. வேற என்ன இனிஷியேட்டிவ்ஸ்? ஃபினான்ஸ் மாடல் ஃபார் இந்தியா, அதாவது ஃபிமின்னு ஒரு AI பேஸ்ட் ஸ்மால் லாங்குவேஜ் மாடலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது UPI சம்பந்தப்பட்ட டிஸ்பியூட்ஸ், கஸ்டமர் சர்வீஸ், ரெகுலேஷன் எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ணும். இதோட ரேசர் பே கூட கொலாபரேட் பண்ணி ஒரு AI பவர்ட் UPI பைலட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலமா யூசர்ஸ் ஃபுட், க்ரோசரிஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணலாம். NVIDIA கூட பார்ட்னர்ஷிப் வேற இருக்காமே? ஆமா, இந்தியாவோட பேமெண்ட்ஸ் ஈகோசிஸ்டம்காகவே சாவரின் AI மாடல் கேப்பபிலிட்டிஸை பூஸ்ட் பண்றதுக்காக NVIDIA கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பும் போட்டிருக்காங்க. நம்ம NPCI மாஸ் காட்டுறாங்க. அப்சல்யூட்லி. இன்டர்நேஷனல் நியூஸ்ல நெதர்லாண்ட்ஸ்க்கு புது பிரதமர் வந்திருக்காரு. ராப் ஜெட்டன் தான் அவரு. டிக் ஷூஃப்க்கு பதிலா பதவியேத்துக்கிட்டாரு. இதுல 2 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு. 38 வயசுல டச் கவர்மெண்ட்டை லீட் பண்ற யங்கஸ்ட் இண்டிவிஜுவல் இவர்தான். அது மட்டும் இல்லாம அவரோட டெமோக்ராட் 66 பார்ட்டில இருந்து பிரதமராகிற முதல் நபரும் இவர்தான். அடுத்து டிஃபென்ஸ் நியூஸ். இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான தர்மா கார்டியன் ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸோட 7th எடிஷன் உத்தரகாண்ட்ல சௌபத்தியால இருக்கிற ஃபாரின் ட்ரைனிங் நோட்ல தொடங்கிடுச்சு. 2 சைடுல இருந்து 120 மெம்பர் கான்டிஜென்ட் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஜப்பான் தரப்புல இருந்து 32nd இன்ஃபென்ட்ரி ரெஜிமெண்ட், இந்தியா தரப்புல இருந்து லடாக் ஸ்கவுட்ஸும் கலந்துக்கிறாங்க. கூல். இன்னொரு டிஃபென்ஸ் நியூஸ். இந்தியா அண்ட் இஸ்ரேல் அவங்களோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இடையிலான ஒத்துழைப்பை அதிகப்படுத்த ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. ஆமா, டிஃபென்ஸ் கொலாபரேஷனை இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்றது தான் இதோட நோக்கம். இந்த MOU-வை இஸ்ரேலோட SIBAT, இந்தியாவோட சொசைட்டி ஆஃப் இந்தியன் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் SIDM மற்றும் இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபெசிலிட்டேட் பண்ணிருக்காங்க.
பிசினஸ் நியூஸ்ல சில குவிக் அப்டேட்ஸ். ஐஐடி மெட்ராஸ் குளோபல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அவங்களோட முதல் அப்ளைட் ஏஐ இன்னோவேஷன் சென்டரை துபாய் காமர்ஸ் சிட்டி UAEல லான்ச் பண்ணிருக்காங்க. வாரி எனர்ஜிஸ் இந்தியாவோட லார்ஜஸ்ட் இன்டகிரேட்டட் லித்தியம் அயான் பேட்டரி கிகா ஃபேக்டரியை ஆந்திர பிரதேஷ்ல ரம்பில்லில செட்டப் பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க. இதோட ப்ரொடக்ஷன் கெபாசிட்டி 16 கிகாவாட் ஹவர்ஸ். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 8175 கோடி. அப்புறம் டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன்ஸ் இட்டாலி பேஸ்ட் ஆலா குரூப் கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா இந்தியாவோட $28 பில்லியன் மதிப்புள்ள ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் சப்ளை செயின் மார்க்கெட்ல நுழையறதுக்காக. லாஸ்ட் பிசினஸ் நியூஸ், ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் RCPL நைஜீரியாவை சேர்ந்த டிராபிக்கல் ஜெனரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குரூப் கூட ஒரு மெஜாரிட்டி ஓன்ட் ஜாயிண்ட் வெஞ்சருக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. இப்போ ரொம்பவே ஒரு ஆச்சரியமான சயின்ஸ் நியூஸ். எஜிப்ட்ல வேலி ஆஃப் தி கிங்ஸ்ல ஆர்கியாலஜிஸ்ட் 30 பழங்கால கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட். இதுல என்ன ஆச்சரியம்னா அந்த 30ல 20 தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட்ல இருக்கு. மத்தவை சான்ஸ்கிரிட் அண்ட் பிராகிருத்ல இருக்கு. இது எல்லாம் 1 to 3 செஞ்சுரி காமன் ஈராவை சேர்ந்தது. நம்ம தமிழ் மொழி எவ்வளவு பழமையானது பாத்தீங்களா? சீரியஸ்லி கூஸ் பம்ப்ஸ். அதுலயும் சிகை கொர்ரன் என்ற பெயர் 5 வெவ்வேறு கல்லறைகள்ல 8 முறை பொறிக்கப்பட்டிருக்கான். நம்ம ஆளுங்க அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியலையே. மேபி ஏன்ஷியன்ட் டூரிஸ்ட்ஸ். கடைசியா ஸ்டேட் நியூஸ். அஸ்ஸாம் சிஎம் ஹிமந்தா பிஸ்வ சர்மா ப்ரொவின்ஷியலைசேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதாவது PMS 1.0 போர்ட்டல லான்ச் பண்ணிருக்காரு. இதோட நோக்கம் வெஞ்சர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கிற டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கான ப்ரொவின்ஷியலைசேஷன் ப்ராசஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி டிஜிட்டைஸ் பண்றது தான் இதோட எய்ம். கிரேட். இன்னைக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் நியூஸையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, எல்லாத்தையும் தெளிவா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மக்களே, நியூஸ் மட்டும் கேட்டா போதுமா? அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாமா? அதுக்கு தான் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல தினமும் ராத்திரி 8 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் லீக்னு குவிஸ் நடக்குது. இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு IPL மாதிரி. தினமும் நாம டிஸ்கஸ் பண்ற இந்த நியூஸ்ல இருந்து தான் கேள்விகள் வரும். ஒவ்வொரு மாசமும் புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கணக்கில் எடுத்துக்கப்படும். வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ உடனே எங்க கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான செஷன்ல சந்திப்போம். அது வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருங்க, முன்னேறிக்கிட்டே இருங்க. நன்றி.